வந்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும். என்னையா அது, கொஞ்சம் இந்த ரகசியத்தை சொன்னா நம்ம ஊர்ல எத்தனை பேர் என்னென்னமோ செய்யலாம். இன்னைக்கு விமானத்துல நாம வேதிப்பொருளை எல்லாம் கொண்டு போய் மேகத்துல போட்டல்லவா மழையை வரவழைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. அந்த காலத்துல வந்து இதையெல்லாம் ஒரு பெரிய சீக்கிரட்டா இருந்த விஷயம். இன்னைக்கு அதையெல்லாம் சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. அவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அவர்கள் எழுதி வைத்த விஷயங்கள் எல்லாம் போயிடுத்து. அந்த சிலை அது வெறும் சிலை அல்ல. அதுக்காக சொன்னேன், அதை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா பல பிரச்சனைகளை நீக்கலாம். அதுதான் சிதம்பரத்துல ஒரு பெரிய ரகசியமாக உள்ளது. அதனாலதான் அந்த சிதம்பர ரகசியம். இன்னைக்கு சிதம்பர ரகசியம்னு கேட்டா அங்க ஒண்ணும் இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவார். அது பர ரகசியம், அம்பர ரகசியம், சித்து கொண்ட சித்தம்பர ரகசியம். அதனால அந்த நடன கோலத்தை பார்க்கறதுல இந்த 4 பேருக்கும் வரம் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல ஒரு நாள் என்ன தெரியுமா, அவர் நடனம் ஆடும் பொழுது இந்த 4 பேருக்குள்ள ஒரு போட்டி. இந்த 4 பேரும் பதஞ்சலியை பார்க்கிறார். ஏன்னா அந்த நடனத்துல இசையும் இருக்கு. இசையும் நடனமும் கலந்த அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இவாளுக்கு அப்படியே ஒரே பரவசம். சில நேரத்தில் நாம என்ன பண்ணுவோம், பரவசத்துல அப்படியே கண்ணை மூடிடுவோம். பதஞ்சலி என்ன பண்றாருன்னா அப்பப்ப அப்படியே கண்ணை மூடிடுறாரு. உங்களுக்கே தெரியும், பாம்புக்கு காது கிடையாது. இவர் கண்ணையும் மூடிடுறார். இந்த 3 பேர் என்ன பண்றா, பார்த்துட்டு தங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறா. என்ன அப்படின்னு உடனே, பாவம் பதஞ்சலி, நீ உனக்கு பரவசத்துல கண்ணை மூடிக்கிற, ஜதி சொல்ற, பாட்டு சத்தத்தை எல்லாம் கேட்கறதுக்கு காதும் இல்லை. ஆனா நீ வந்து பெருமாளே உன்னுடைய நடனத்தை நான் முழுக்க பார்க்கிற பாக்கியத்தை எனக்கு தரணும்னு வரத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கேன். நாங்களும் வாங்கி வச்சிருக்கோம். ஆனா 100% என்ஜாய் பண்றது நாங்க தான். நீ 50 கூட கிடையாது. ஏன்னா உனக்கு காது இல்லை, கால் இல்லை, காதில்லை, கால் இல்லை. அதனால பாவம் நீ அப்படின்னு சொன்ன உடனே பதஞ்சலி சொன்னாராம், யாரா சொன்ன, எம்பெருமானுடைய திருநடனத்தை என்னை விட நீங்கள் அதிகமாக எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, நான் உணர்ந்ததை, நான் ரசித்ததை நான் ஒரு பாட்டா எழுதுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சரண சிருங்க ரஜித ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்றார். பெருமாளை பார்த்து, நடராஜனே அப்படின்னு சொல்லிட்டு வியந்து அந்த ஸ்தோத்திரத்தை பாடுறார். உன்னை நான் எவ்வளவு வியந்திருந்தால், உன் ஆட்டத்தில் லயித்திருந்தால், என்னை நான் தொலைத்திருந்தால் எனக்குள்ள இப்படி ஒரு கவிதை பொங்கும் அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறார். சரி, இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியம். அந்த சரண சிருங்க ரஜித ஸ்தோத்திரத்துல ஒரு கொம்பெழுத்து கிடையாது, ஒரு கால் எழுத்து கூட கிடையாது. கொம்பெழுத்து இல்லாமல் கால் எழுத்து இல்லாமல் எழுத முடியுமா? கற்பனையை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி கொள்ள முடியுமா? உடனே அவர் சொல்றார், நந்தி உனக்கு கொம்பு இருக்குன்ற கர்வம், டே உங்களுக்கு கால் இருக்குன்ற கர்வம், இந்த கொம்பும் காலும் இல்லாமலே என்னால செய்ய முடியுன்றதை காட்டுறதுக்கு தாண்டா நான் இதை பண்ணேன் அப்படின்னு. சிவபெருமான் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சு, இப்படி எல்லாம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷா தான் தங்களுக்குள்ள போட்டி போட்டுப்பா, அங்கதான் நான் மாயாவை விட்டுருக்கேன். அந்த மாயா எல்லா வேலையும் பார்த்துருவா. அங்கதான் மேல்னா கீழ், பொய்னா உண்மை, இனிப்புனா கசப்பு, ஆணுன்னா பெண்ணு, தீனா தண்ணி, இதெல்லாம் இருந்தா தான், ஒன்னோட ஒண்ணு இருந்தா தான் வேற்றுமை தெரியும். ஒரு நல்லவன்னா ஒரு கெட்டவன், ஒரு பூஜைன்னா ஒரு பலி, எல்லாத்துக்கும் நான் ஒரு மாற்ற நான் அங்க வச்சிருக்கேன். அதனாலதான் பூமி வட்டு சுவாரஸ்யமா இருக்கு. இது இங்க நீங்க அதையெல்லாம் தொலைச்சிட்டு வந்து நீங்களும் மனுஷா மாதிரி அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு உடனே பக்கத்துல சுந்தரர் அப்படின்னு ஒருத்தர், அவரோட வேலை என்ன தெரியுமா, விபூதி குண்டிகை இருக்கு இல்லையா, அதை தாங்கி கொண்டு நிற்பவர். அந்த விபூதியை பிரசாதமா நடனமாடி முடிச்ச உடனே இங்க எப்படி கோயில்ல பிரசாதம் கொடுப்போம், அந்த மாதிரி ரிஷிகளுக்கு கொடுப்பா. அவள்லாம் நமச்சிவாயன்னு சொல்லி பூசிப்பா. இந்த விபூதி குண்டிகையை தாங்கி கொண்டிருப்பவர் சிவபெருமான் கிட்ட, பிரபு நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, என்ன கேள் சுந்தரா அப்படிங்கிறார். இல்ல பூலோக மாயை அங்க எல்லாம் 2 இருக்கு, பூலோகத்தில் இருக்கவா அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, மாயான்னா என்ன, ஒரு விஷயம் 2 இருக்குன்னா என்ன, ஒண்ணு எனக்கு புரியல அப்படின்னார். இவ 4 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டா. இப்படி இவன் கேட்கணுங்கிறதுக்கு தான் நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் போட்டோம் அப்படின்னு. உடனே இப்ப இதை நீ தெரிஞ்சுக்கணும்னா பூலோகத்துக்கு போனோம். நீ பூலோகத்துக்கு போய் நேரில் தெரிஞ்சுக்கோ.
இன்னொரு கதை உண்டு. கைலாசத்துல ஒரு பூந்தோட்டம், அந்த பூந்தோட்டத்துல பூ பறிக்கிறார் இந்த சுந்தரர். இந்த கைலாசத்துல அழகா ஒரு பெண், சுந்தரர் மட்டும்தான் இருக்கணுமா, பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாதா? அவ சுந்தரின்னு வச்சுக்கோங்களேன். அவ பூ பறிச்சுன்னு இருக்கா. இவர் சுந்தரியை பார்த்த உடனே ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னாராம். இது நம்ம ஊர்ல ஜொல்லு விடுற மாதிரி, நம்ம ஊர்ல சைட் அடிக்கிற மாதிரி. பூலோகத்தில் இது நடக்கலாம். தேவர் உலகத்தில் மாயை ஜெயித்து விட்ட நிலையில், உணர்வுகள் அற்ற நிலையில், பெரும்பேர் எடுத்து விட்ட நிலையில், முக்தி பெற்று விட்ட நிலையில் அங்க இந்த மாயா இருந்ததுன்னு சொன்னா என்ன பண்றது? சிவபெருமான் பார்த்தாராம், என்னடா பூலோகத்து மாயா உங்ககிட்ட இங்க வேலை செய்யறது? இவளுக்கு ஒரு அழகு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு உன்னை விட அது மேலாதன்னு நினைச்சு, மேலானது கீழானது எங்க கிடையாது. நான் உன்னை பார்த்து மயங்குறேன்னா அது என்னை விட மேலானது. நான் இப்ப கீழே போயிடுறேன் இல்லையா? நான் மயங்குறேன்னாலே நான் பலவீனமானவன் ஆயிற்றேன். மயக்க விடுதலை பெற்ற மாயங்களற்ற ஒரு இடத்துல நீ மயங்கிட்டிய அந்த பெண்ணோட அழகுல. மாயைக்கு இங்க மாய உள்ள பூந்துருத்தா, கைலாசத்துக்குள்ள மாய உள்ள பூந்துருத்தான்னு கேட்கிறார். அப்ப அவர் கேட்டாராம், மாயைன்னா என்ன? இதுக்கு பேர் தான் மாயையா? ஒருத்தரை பார்த்து மயங்கிறது, ஆசைப்படுறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மாயையா அப்படின்னாரு. அதுல இருந்து தானடா எல்லாமே ஆரம்பம். அது வந்தா தானே நீ ஆபரேஷனே ஆவ. லைஃப்னா என்ன? மோஷன், அசைவு தானே வாழ்க்கை. அசைகிற விதத்துல தானே ஆசைப்படுவது, ஆசைப்படாமல் இருப்பது அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. சன்னியாசி கூட முக்திக்கு ஆசைப்பட்டு தான் எல்லாத்தையும் துறக்கிறான். அவன் நம்மள மாதிரி சில்லற சில்லற ஆசையெல்லாம் படுறது ஒரே ஆசை, சுவாமி உன்னை அடையணும். சன்னியாசியால கூட துறக்கப்பட முடியாதது ஆசை. ஆகையினால இது என்னடா அது அப்படின்னு உடனே அவர் பார்த்தாராம், பூலோகத்துக்கு போ, உனக்கு வேலை வந்தாச்சு. நீ இங்க தேவனாக என் அவையில இருந்தவன், எனக்கு உன்னுடைய பூர்ண பரிபூர்ண அருள் உனக்கு இருக்கு. அதனால பூலோகத்துக்கு போய் இந்த மாயை தெளிந்து கொண்டு அதுக்கப்புறம் திரும்பி வா, ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாராம். அவர் ஆகாச மார்க்கமா வரும்பொழுது இந்த கதை அநேகமா இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கீழே திருவாவடுதுறைக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மூலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு மேய்க்கின்றவன். அவன் தன்னுடைய மாடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை ஒரு பாம்பு கடிச்சு உடம்பு நீளம் பாரிச்சு செத்து போய் கிடக்கிறான். செத்து போயிட்டு அவனை சுத்தி அவன் வளர்க்கின்ற மாடுகள் அப்படியே அத்தனையும் சுத்தி நின்று கொண்டு கண்ணீர் வெடிக்கின்றன. இவன் உடனே இந்த மேலிருந்து வந்து கொண்டிருக்கிற சுந்தரனுக்கு அந்த காட்சியை பார்த்த உடனே மனசு அப்படியே இழகிறது. பூமிக்கு வந்த உடனே மாயா இவனையும் பிடிச்சுன்றது. மனசு இழகினால் அதுவும் மாயா. மனசு கொந்தளிச்சு ஆர்ப்பரிச்சு கள்ளம் கொண்டாலும் மாயா. எதுவுமே இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மஞானம். இங்க மாயா பூமிக்குள்ள வந்த மாத்திரத்துல ஆகாச மார்க்கமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுந்தர தேவர் இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு ஐயோ இத்தனை மாடுகள் இந்த இடையன் போயிட்டான்னு சொல்லி இதுகள்லாம் கண்ணீர் வெடிக்கிறதே, இவைகள் அவ்வளவு எம்பெருமானுடைய வாகனங்களாச்சே, இவைகள் கண்ணீர் வெடிக்கலாமா? கீழே இறங்கினார். அவருக்கு ஒரு சித்தாந்தம் தெரியும், போன உயிர் திரும்ப வராது. உயிரை கொடுக்கின்ற வல்லமை ஈசனுக்கே கிடையாது. அப்படியே கொடுக்க முடிஞ்சா அவனால மட்டும்தான் முடியும். விதியின் காரணமாக தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியாதவரா அவர். என்னால அவன் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மாடுகள் அழுவதை எல்லாம் முதல்ல நிறுத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னார். தன் உடம்பில் இருந்து உயிரை பிரித்து அந்த மூலனுடைய உடம்புக்குள் கூடு விட்டு கூடு பாய்ந்து எழுந்து உட்கார்ந்தார். மாடுகள் அத்தனையும் இப்ப அழுகிறத நிறுத்திட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்தது. இப்ப அவர் என்ன பண்ணார், இந்த மாடுகளை எல்லாம் கொண்டு போய் பட்டியல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த உடம்பை இங்க விட்டுட்டு நம்ம உடம்புக்குள்ள பூந்து திரும்ப நம்ம சஞ்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தார். சிவபெருமான் இப்படித்தானே நீ பண்ணிட்டு இருப்பேன்னு பார்த்துட்டே இருந்தார். இந்த உடம்புக்குள்ள பூந்து ஆடுகள் மாடுகளை எல்லாம் பட்டியல் அடைக்கிறதுக்கு ஊருக்கு கொண்டு போறார். ஒரு புலி வடிவத்தில் வந்து நம்ம சுந்தர தேவருடைய உடம்பு இருக்கு இல்லையா, அதை இவர் சாப்பிட்டுட்டார். இவரும் ஊருக்குள்ள போய் அடைச்சிட்டு திரும்பும் பொழுது மூலனுடைய மனைவி கடைசியா அந்த மாடு மூலனுடைய வீட்டுக்குள்ள போறது. போன உடனே உன் மனைவி வா மச்சான் அப்படிங்கிறா. மச்சானா? நானா? அம்மா நான் தேவனம்மா, சுந்தர தேவன், விண்ணிலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னா புரியுற மாதிரி பேசுனா. என்ன மச்சான் பேசுற, உனக்கு ஏதாவது கலங்கி போச்சா? ஒழுங்கா தானே இருந்த, காத்தால மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு போகும்போது கூட ரொம்ப சந்தோஷமா போனேன், சீக்கிரமா வந்துருவேன்னு வேற சொன்னையே.
என்னென்னமோ பேசுற, உன் பேச்சே எனக்கு புரியல அப்படின்னா. சொன்னது மட்டுமல்ல, எகிரி கையை பிடிச்சா. ஒரு பெண்ணோட ஸ்பரிசம் பட்ட உடனே இவருக்கு பதறி போய், ஐயோ கையை விடு, நீ என்னை உன் கணவன் என்று நினைத்துக் கொண்டு பேசுகிறாய், நான் உன் கணவன் அல்ல. அதை எப்படி சொல்லுவேன்? உன் கணவன் விதி முடிந்து விட்டது, அவன் இறந்து விட்டான். என்ன மச்சான், உயிரோடு இருந்துகிட்டே செத்து போயிட்டேன்னு சொல்றேன்? அம்மா, நான் திரும்பவும் சொல்றேன், நான் சுந்தர தேவன், இந்த உடம்புக்குள் புகுந்து வந்திருக்கிறேன். மாடுகள் படுகின்ற பாட்டை பார்த்து அவைகளை பட்டியல் அடைப்பதற்காகவும் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் நான் ஒரு உதவி செய்திருக்கிறேன். நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உடல் வயல்வெளியில கிடக்கிறது, நீ போய் பாரு அப்படின்னா. இதுக்குள்ள இவன் என்ன பண்ணிட்டா, இந்த ஆள் ரொம்ப வளர்றான், ரொம்ப தூய தமிழ் பேசுறான், இவன் பாஷையே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு, டே குப்பா, சுப்பா, ராமா, கிருஷ்ணா, எல்லாரும் வாங்கடா, இந்த பாரு என் புருஷனுக்கு தலையில அடிபட்டுருச்சு போல் இருக்கு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு. உடனே அத்தனை பேர்கிட்டையும் இவர் சொல்றார், இதுதான் நடந்தது அப்படின்னார். என்ன திரும்பினதே திருப்பி திருப்பி சொல்றேன் மூலா? ஓ, இந்த உடம்புக்கு சொந்தக்காரன் பெயர் மூலனோ அப்படின்னு திருப்பி கேட்கிறார். நல்லா இருக்குடா, உன் பேரே தெரியாத மாதிரி நீ என்கிட்ட கேட்டேன்னா நாங்க உன்னை விட்டுருவோமா? நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீர்களா? என் உடம்பை பார்த்தாலாவது நம்புவீர்களா? இப்ப நான் அந்த உடம்பு கிட்ட போய் இதுல இருந்து உயிரை பிரித்து கொண்டு அந்த உடம்புக்குள்ள புகுந்து எழுந்து நிற்கிறேன், அப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா அப்படின்னு. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சொன்னா, டே இவன் என்னதான் செய்யறான்னு பாப்போம், வாடா முதல்ல உன் உடம்ப காட்டு அப்படின்னு. நான் வந்து அங்க இருந்தா தானே இந்த உடம்புக்குள்ள சிக்கி, மனித வாழ்க்கைக்குள் சிக்கி நீ எதையெல்லாம் புரிஞ்சுக்க போற, புரிஞ்சின்றதை இந்த சமூகத்திற்கு எப்படியெல்லாம் சொல்ல போற, அதுக்கு தானே அந்த மாயா கூத்தே, அதுக்கு தானே அந்த சம்பவமே நடந்தது. பார்த்தார், வந்து பார்த்தா காணோம். கண்ணை மூடிட்டு, சிவபெருமானே என்ன இது அப்படின்னார். என் மாடிய திருவிளையாடல் தான். அந்த உடம்புக்குள்ள இருந்து புத்தியோட என்னென்ன செஞ்சு எப்படி எப்படி தப்பிக்க முடியுமோ பார்த்துக்கோ. 3000 வருஷத்துக்கு இந்த பக்கம் திரும்பி வந்துடாத. மனித மாயை என்னன்னு கேட்ட இல்லையா? பார், ஒரு பெண் தன் கணவனை பிரிய முடியாமல், நமக்கெல்லாம் மரணம் என்பது மாற்றம், பிறந்தா இறந்தே தீரணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த மானிடர்கள் காலகாலமாக வாழ்வதை போல சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? எல்லார் வீட்லயும் மரணம் நடக்கிறது, எதையும் யாரும் எடுத்துன்னு போக போறது இல்லை. ஆனால் இந்த உலகமே தனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா நாடு பிடிக்கிறான் இல்லையா? இதெல்லாம் தாண்டா மாயா. மாயை பற்றி தெரிந்தவன் கூட மாயா, அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழறதுக்கு ட்ரை பண்றான் பத்தியா? இதெல்லாம் தாண்டா மாயா. தேரேறி தெய்வம் ஊருக்குள்ள வரும் பொழுது அந்த தெய்வத்தை வரவேற்று அதனிடம் வரம் கேட்க தெரியாமல் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ணி அங்க போய் முட்டி மோதின்னு இருக்கான் இல்லையா? அதுக்கு பேர் தாண்டா மாயா. எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், எத்தனை அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், அதெல்லாம் எழுத்தளவில் இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணிக்கிறேன், நாளைக்கு திருந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றன்றைக்கு தவறு செய்து கொண்டே இருக்கிறவன் தாண்டா மனிதன். அதுதான்டா மாயா. இதெல்லாம் விளங்கிக்கொள், புரிந்து கொள் அப்படின்னார். இப்படித்தான் திருமூலர் தோன்றினார். ஒரு ஆட்டு மாடு மேய்க்கின்ற மூலன் என்கின்றவன் திரு சுந்தர தேவனுடைய ஆத்மா உள் புக போக, உடம்பு வேற, உள்ள இருக்கிற ஆத்மா வந்து இவரோடது. இவர் இந்த மூலன் திருமூலன் ஆனான். இந்த திருமூலர் தந்தது இருக்கு இல்லையா, இதுதான் திருமந்திரம். இவர் அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு நெடிய விஷயம். எனக்கு ரொம்ப டைம் குறைவா இருக்கு, ஒரு வாரம் பேசலாம். ஏன்னா 3000 பாடல்கள். திருமூலர் சொல்லாத விஷயம் கிடையாது. திருமூலர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பாடல்களுக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? நாம் அது மொத்தமா அதை திருமந்திரம்னு சொல்றோம். ஆனால் அதை 9 தந்திரமா பிரிச்சிருக்கார். முதல் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொச்சம் பாடல், அப்புறம் 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம், 4ஆம் தந்திரம்னு ஒவ்வொரு தந்திரமா சொல்லி கொண்டு வருகிறார். மந்திரம்னு பொதுவா சொல்லிட்டு அப்புறம் என்ன அதுல தந்திரம். நம்ம சமயத்துல 3 விஷயங்கள் உண்டு. யந்திர, மந்திர, தந்திர அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்குள்ள ஏதோ இருக்கு. நீங்க எந்த ஒரு கடைக்கு, ஹோட்டலுக்கு போனாலும் இந்த கல்லாவுக்கு பின்னாடி தலையில பெருசா ஒரு படத்தை போட்டு வச்சிருப்பா. என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு யந்திரம் பேர் சொல்லுவா, துர்கா யந்திரம்னுவா,
இல்ல வசிய எந்திரம் அப்படின்னுவான். இந்த எந்திரம் வந்து இந்த பக்கம் போற அத்தனை பேரையும் இழுத்து என் கடைக்குள்ள கூட்டின்னு வந்துடும் அப்படின்னுவான். சரி, ஏதோ போல் இருக்கு, அதுல என்னென்னமோ எழுதி இருக்கு, அதுல ஏதோ கணக்கு இருக்கு, அது தெரிஞ்சவா இருக்கா, பிளைண்டா நம்பி ஏத்துக்கொண்டு நான் பாக்குறேன். எந்திரம்னா நமக்கு அதான் நினைவுக்கு வரும் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிரைண்டர் எந்திரம் தான், இந்த ஃபேன் ஓடுறது இது எந்திரம் தான், இயங்குகின்ற நமக்கு பயன் தருகின்ற எல்லாவற்றையும் எந்திரம்னு சொல்றது நம்முடைய வழக்கம். மந்திரம் தெரியும், ஐயர் சொல்லுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுவோம். நீ சமூகத்திட்ட போய் மந்திரம் சொல்லு அப்படின்னு சொன்னா ஐயர் சொல்லுவார் அதானே அப்படின்னு. ஆனா மந்திரம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையில் என்ன பொருள் தெரியுமா? திருவள்ளுவர் சொல்றார், நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அடுத்தது இந்த மந்திரத்தை பத்தி தொல்காப்பியர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. யார் அது நிறைமொழி மாந்தர்? மொழி தெரியும், நிறைமொழினா பூர்ணமான சக்தி மிகுந்த மாந்தர். அப்படிப்பட்ட சக்தி கொண்ட மாந்தர் யார்? ரிஷிகளை சொல்றார். நிறைமொழி மாந்தர் ரிஷி மட்டுமில்ல, சொன்ன சொல் தவறாத, ஒரு பொய் கூட சொல்லாத, தான் வாழும் காலத்தில் ஒரு பொய் கூட சொல்லாத. இப்பவும் சொல்றேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஒரு பொய் கூட சொல்லாத ஒருவன் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், சொன்னது பலிக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சோதிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தன் தெரியாதனமா பொய் சொல்லாம இருப்பான். பொய் சொல்றது எப்படின்னு தெரியாம ஒருத்தன் இருப்பான். ஒரு அசடு இருக்கும், நம்ம உடனே அவளுக்கு அப்படித்தானே பேர் வைப்போம். நீங்க கவனித்தால் தெரியும், சில குடும்பங்கள்ல அப்பாவிகள் இருப்பா, எதுனாலும் அவளுக்கு தெரியாது. அவளை நம்ம மன வளர்ச்சி குன்றியவர்கள், கொஞ்சம் அப்படி ஒரு அது ஒரு 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 லூஸ், ஒரு நட்டு லூஸ், ஒரு மர கழுண்டது, இப்படிலாம் அதுக்கு நம்ம பேரை வச்சிருவோம். பிழைக்க தெரியாதது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நன்றாக கவனிச்சா தெரியும். நல்லா அவங்க வாழ்க்கையை கூர்ந்து பார்க்கணும். அவர்கள் மனத்தின் அடியில இருந்து ஏதாவது ஒன்று சொன்னா அது நடந்துடும். நம்ம கவனிக்காததுனால நமக்கு அந்த உண்மை தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவன் ஒரு நிறைமொழி மாந்தன். சார், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த நிறைமொழி மாந்தருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல பொருள் புரியும்படியா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா, சமீப காலத்தில் கண்ணு கட்டிய தூரத்தில் நாம் பார்க்க இறுதியாக வாழ்ந்த நிறைமொழி மாந்தர் காஞ்சி பெரியவர். அவர் சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். அவருக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா முக்காலமும் அறிந்த ஞானி. அதை மீறி சொல்லிட்டா நடந்துரும். அந்த மாதிரி சம்பவங்கள் உண்டு. ராசாராம்னு ஒருத்தர், ஒரு மந்திரி, அவர் உணவுத்துறை அமைச்சராக வரார். இந்த மத்திய நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் உணவு மந்திரிக்கும் எப்பவுமே ஒரு சாபக்கேடு. இப்ப பரவாயில்ல, எப்பொழுதும் இந்த இலவச அரிசி எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவளுக்கு சிக்கல் போயிடுச்சு. இதற்கு முன்பு அரிசியிலிருந்து எல்லாம் ரேஷன் கடையில வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ரேஷன் கடை நிர்வாகம் பண்றதுங்கிறது ஒன்றும் சாதாரணம் கிடையாது. சொந்த வீட்டிலேயே திருடுகின்ற மக்கள் வாழ்கிற ஊர். அப்போ ஊருக்கு பொதுவான விஷயத்துல கேட்கணுமா? என்னொன்னு எல்லாருக்கும் தேவை இருக்கா? அதனால இந்த உணவுத்துறை மந்திரிகளுக்கு எப்பொழுதுமே நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ். அவளுடைய பதவி ரொம்ப சீக்கிரமா போயிடும். வரலாற்றை திரும்பி பார்த்தா இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அவளுக்கு மழை பெய்யல, காஞ்சுது அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு பெரிய கொடுமையே கிடையாது. அந்த வருஷம் விளைச்சல் இல்லைன்னு சொன்னா எத்தனை மெட்ரிக் டன் உணவு தேவைப்படும்? மத்திய அரசு கிட்ட என்னத்தை கேட்கறது, என்னத்தை பண்றது? விலைவாசி ஏறிடுமே, எதையும் கட்டுப்படுத்த முடியாது, ஒன்னை தொட்டு ஒண்ணு எங்கடியெல்லாம் வேலை செய்யுங்கிறது அவளுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல வரப்போற எலெக்ஷன்ல அது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிற கவலை எல்லாமும். இந்த ராஜாராம் என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப தவிச்சு போய் காஞ்சி மகா பெரியவரை பார்க்கறதுக்கு வரார். ராஜாராம் பெரியாருடைய அணுக்க தொண்டரா இருந்தவர். இடையில அவருக்கு உடல் நலம் குன்றி போய் அம்பாளை தன் மனக்கண்ணில் பார்க்க முடிந்து, ஐயோ இத்தனை நாளா இது தெரியாமல் நான் ஒரு நாத்திகனா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஆத்திகத்துக்கு மாறினவர். அது ஒரு தனி கதை. அதனால இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, தெரியுமா, அதுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் இல்லையா? நீங்கள் வேதம் தெரிந்தவர், சாஸ்திரம் தெரிந்தவர், ஞானி,
உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன பண்ணினால் மழை நல்ல விதமாக பெய்யும்? நீங்களெல்லாம் இருக்கும்போது மழை பெய்யலன்னா எப்படி? அவ்வை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு. எங்களையெல்லாம் விட்டுருங்கோ, நீங்க இருக்கீங்களே, உங்க பொருட்டு கூடவா மழை பெய்யக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். சிரிச்சுட்டே பெரியவர் சொல்றார், அப்ப என்ன நல்லவங்கிறியா? பரவாயில்ல, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியல. கமலஹாசன் சொல்ற மாதிரி எனக்கே தெரியல. இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன். மந்திரினா இப்படித்தான் இருக்கணும். ஐயோ மழை பெய்யலையே, விளைச்சல் இல்லாம போகுமே, மக்கள் கவலைப்படுவார்களே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் இருக்கிறதே உன்ன மாதிரி மந்திரிகள் வந்தா நல்வழி காட்டுவதற்கு தான். அந்த காலத்துல இப்படிதான் நடக்கும். அதனாலதான் அவையிலேயே ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். இன்னைக்கு அந்த முறைகள் எல்லாம் மாறிவிட்டது. இருந்தாலும் சென்னையிலிருந்து இந்த கிழவனை பார்க்கறதுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீ வந்திருக்க. உன் நல்ல எண்ணத்திற்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நான் நல்லவனோ இல்லையோ, அந்த ஒருவன் நீ. இப்ப என் கண்ணுக்கு நீ தெரியுற. நான் காமாட்சி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்புங்கள். திரும்பி தாம்பரம் போய் சேர்றதுக்குள்ள மழை ஆரம்பிச்சது. 2 நாள் கொட்டி முழக்கியது. நிறைமொழி மாந்தருக்கு இதுதான் இலக்கணம். சார் இன்னொரு உதாரணம் சொல்லுங்களேன். அபிராமி அந்தாதி பாடிய அபிராமி பட்டர் அமாவாசை அன்னைக்கு அம்பாளோட முகத்தை பார்த்து, ஆஹா வானத்தை இருக்கிற நிலா மாதிரி உன் முகம் ஜொலிக்கிறதுங்கிறார். எதுக்கியே போஜராஜா? அவன் அன்னைக்கு தான் பூம்புகார் சமுத்திரத்தில் தன்னுடைய பித்ருக்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த ஆள் என்னடா நான் வெளியில வரும்போது பார்த்த நிலா மாதிரி உன் மூஞ்சி இருக்குங்கிறான். இன்னைக்கு ஒருவேளை பௌர்ணமியா, நான் தான் தெரியாம போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்தேன் மந்திரியை பார்க்கிறார். இல்ல இல்ல இன்னைக்கு அமாவாசை தான். அப்புறம் இந்த ஆள் ஒரு லூசு. எப்ப பாரு கோயில நின்று அம்பாளை பார்த்து இப்படிதான் ஏதாவது உளறின்னு இருப்பான். இவன் பேர் சுப்பிரமணியம். இவனோட தொல்லை தாங்க முடியல. பாருங்களேன், நீங்க வந்திருக்கீங்க, உங்களை லட்சியமே பண்ணல, உங்களுக்கு ஒரு நமஸ்தே சொல்லல, அம்பாளையே பார்த்து நின்று இருக்கான் பாருங்க, கிருக்கேன் அப்படின்னு அங்க இருக்கிறவா அத்தனை பேரும் பத்த வைக்கிறவா எல்லா காலத்திலயும் இருந்திருக்கா. ராஜா பார்த்தார். கொஞ்சம் பக்கத்துல வந்து, ஓய் சுவாமின் இப்படி திரும்பும், சற்று முன் என்ன சொன்னீர் அப்படின்னு கேட்டார். இருமையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அதுலயே இருக்கார். ராஜா கூப்பிட்டு கூட திரும்பல. பக்திக்கு இலக்கணம். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ராஜா வரப்போறாருன்னு தெரிஞ்ச நிமிஷம் ரெடி ஆயிடுவோம். யார் யாருக்கு என்னென்ன வாங்கலாம், எங்கெல்லாம் புறம்போக்கு இருக்கு, விஏஓ பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு எதை எதை கேட்டு வாங்கிக்க முடியும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு எதுக்காவது பயன்படும். ராஜாவை விடுங்க, ராஜா கூட இருக்கிற பிஏல இருந்து யாரையுமே விட மாட்டோம், வளைச்சு கட்டி எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. பவர் மோடுக்கு அவ்வளோ பவர் இல்லையா? அது இல்லாம நாம எவ்வளவு பாடுபடுறோம். ஆனால் இவர் என்ன செய்யறார்? ராஜா கூப்பிடுறார், இருமையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு மந்திரிக்கு இப்ப கோபம் வந்தது. ஓய் சுப்பிரமணியம், வந்திருப்பது யார் என்று பாரும், இந்த நாட்டு அரசர் இப்படிதான் நடந்து கொள்வதா அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னதுக்கு பிறகு அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஓ ராஜாவா, சந்தோஷம், வந்த இடத்துல நமக்குள்ள எதற்கு பேச்சு, அம்பாளை தரிசனம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்கிறார். எல்லாம் இருக்கட்டும், அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லும். இன்றைக்கு அமாவாசை, நீர் என்ன வெளியில பார்த்த நிலா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீர். உடனே தான் அவருக்கு தெரியுது. அப்படியா, நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னா, பின்ன இங்க கேட்ட அத்தனை பேரும் பைத்தியமா அப்படின்னு. ஓ இன்றைக்கு நான் அம்பாளுடைய திருமுகத்தை அவள் முகம் நிலவுதானே, பாருங்களேன், உங்களுக்கு தெரியல அந்த நிலா அப்படின்னு இவரையும் இழுக்கிறார். அவள் முகம் நிலவு அதெல்லாம் இல்ல, அது அப்புறம் வழியவள் நில பார்த்த நிலவை போல் இருக்கிறதுன்னு சொன்னீரே, அப்படி நான் சொல்லி இருந்தால் அதான் உண்மை. ஏன்னா இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் பேசுகின்ற எல்லா பேச்சும் நான் பேசலையா, எனக்குள்ள அவ பூந்து பேசுறா. நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நான் உன்னை இப்படியா பேசிட்டு இருப்பேன் உன் பக்கத்துல. எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் எப்படிப்பட்டவன், அகந்தை மிக்கவன் அல்லவா, தன்னை சுயநலத்தோட என்ன பாத்துக்கிற மாதிரி இல்ல நான் நடந்துப்பேன். இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? இந்த இடத்தில் நான் எது சொன்னாலும் அது நான் சொன்னதல்ல, அவள் சொன்னது. உடனே ராஜா சொல்றாருதா, இப்ப கூட சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் பேச்செல்லாம் பேசி திசை திருப்பாதே. நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுறேன். நான் அம்பாள் சொன்னால், அவள் எனக்குள்ள பூந்து பேசினாள், இந்த கதையெல்லாம் கூடாது. பராசக்தி வசனம் மாதிரி எந்த காலத்தில் ஐயா அம்பாள் நேரில் வந்திருக்கா?
என்ன கதை விடுற நீ? நீர் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு மிரட்டினாலும் சரி, நான் சொன்ன சொல்லை மாற்றிக்கொள்ள மாட்டேன். எனக்கு ரெண்டு பேச்செல்லாம் கிடையாது. நான் அவளுடைய திருமுக வதனத்தில் இருக்கேன். நீங்க வந்த உடனே பாரு, ராஜா நான் நீ அப்படின்லாம் வந்த உடனே ஏகாந்தம் கெட்டு போச்சு. அம்பாள் பின்னாடி போயிட்டா சர்ச்சை முன்னாடி வந்துருது. இதுதானா ராஜா உன்னோட லட்சணம்? என்ன பக்தி செய்ய விடு அப்படின்னார். அதெல்லாம் இல்ல, ராஜா கிட்ட நீ ரொம்ப தப்பா நடந்துட்ட. கேட்டா அம்பாள் சொன்னது அப்படிங்கிற. நான் இப்ப சொல்றேன், இது ராஜா உத்தரவு, இன்றைக்கு ராத்திரி நிலா வரணும், வரல அப்படின்னு சொன்னா உன்னை உரியில கட்டி நெருப்புல தொங்க விட்டுருவேன். எதுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, இந்த இடத்தில் இருந்து நீங்கள் பேசுகின்ற பேச்சு கூட அவள் பேச்சுதான். என் எதிரே நான் பேசுகின்ற பேச்சு மட்டுமல்ல, உங்கள் பேச்சும் அவள் பேச்சுதான். நீங்கள் இங்கே வந்தது, நான் உங்களை பார்த்தது, இங்கே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் அவளுடைய அனுகிரகம் இல்லாமல், அவளுடைய துணை இல்லாமல் நடக்க முடியுமா? அதனால எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவள் பார்த்துக் கொள்வாள். எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இதை சொல்றதுக்கு தோணும். அவர் போனதுக்கு அப்புறம் கோவில் பட்டர் சொல்றார், பைத்தியம் யா பைத்தியம், இப்படியா வாயால பேசி மாட்டிக்கொள்வீர்? நீர் எவ்வளவு பெரிய பக்தர்னு எனக்கு தெரியும். ராஜா கிட்ட போய் இப்படியா மோதுறது, இப்படியா முட்டுறது, இப்படியா மாட்டிக்கிறது? அவர் உனக்கு தவணை கொடுத்தாரே, மன்னிச்சிருவேன்றாரே. சொல்றாரு, இவன் யார் என்ன மன்னிக்கிறது? என்னை போல ஒரு நரன் யாரை யார் மன்னிக்கிறது? நான் அவளுடைய பிள்ளை. அவளுடைய பிள்ளை வந்து ஒரு ராஜாவுக்கு வணங்கினான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழுக்கு. நான் என்ன பண்ணேன்? வதனம், அவளுடைய வதனம், முகவதனம் இருக்கே, அது நிலா போல் இருக்குன்னு சொன்னது ஒரு தப்பா? அதனால நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். அப்ப என்னதான் முடிவு அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன், அவ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நீ என்ன கவலைப்படுற? அப்ப இன்னைக்கு ராத்திரி நிலா வருங்கிற, அது எனக்கு தெரியாது, அவளுடைய விருப்பம். வந்தால் அவளுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறது விளங்கிடும். நான் வந்து வெளியில பார்த்தேன்னு சொன்னேன்னா அப்ப வரும், எனக்கு அதுல சந்தேகமே இல்லை. நடந்ததே. அப்பொழுது பாடினது தானே அபிராமி அந்தாதி. 108, அதாவது எந்த வார்த்தையில் முடிகிறதோ அந்த வார்த்தையை கொண்டே தொடங்குவதற்கு பேர் தான் அந்தாதி. என்ன ஒரு தமிழ்! அபிராமி அந்தாதியை ஒருத்த மனம் உருகி அன்றாடம் அம்பாள் படத்தை பார்த்து பாராயணம் செய்யறவாளுக்கு மொழி வசப்படும், கலை வசப்படும், நல்லவர்கள் வசப்படுவார்கள், தீயவர்கள் விலகி போவார்கள், சொல் பலிதம் ஏற்படும், முகத்துல வசீகரம் கூடும். ஆனா நாம் அதை எவ்வளவு உருக்கமா உள்ளுக்குள்ள வாங்கிக்கணும்னு இருக்கு. நான் என்னைக்காவது ஒரு பெரிய மேடை, அந்த மேடையில சொற்பொழிவாற்றணும்னு சொன்னா கண்களில் ஜலத்தோடு பாராயணம் பண்ணுவேன். அம்மா என்னை விட்டுறாத, அந்த மேடையில என் பேச்சு பின்தங்கிடக்கூடாது, பெரிய மேடையை நோக்கி நான் போறேன், உன் தமிழ் எனக்கு கை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரசிச்சு படிப்பேன். வெள்ளம் சாப்பிடுற மாதிரி நான் வார்த்தைகளை சொல்லுவேன். தாரமர் குன்றையும் சாத்தும் தில்லையும் ஊரமைந்த பாகத்தை உமை மைந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகா பிரிச்சு 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 படிக்கும்போது எனக்கு நாக்குக்கு அவ்வளவு சுகம், மனசுக்கு அவ்வளவு சுகம். என்ன ஒரு தமிழ்! நம்மவர்கள் எப்பேற்பட்ட பெருவாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் இருக்கே, அதெல்லாம் சில கோள்களுடைய ஆதிக்கத்தையே கட்டுப்படுத்தக்கூடியது. சில ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். எனக்கு ஒரு ஜோதிடர் சொன்னார், எனக்கு ஒரு பெரிய அளவில் தொகை ஒன்று வர வேண்டி இருந்தது, வருமோ வராதோன்னு தெரியல. அந்த ஜோதிடர்கிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன், ஒரு பெரிய தொகை அது வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு. 68வது பாடல் அபிராமி அந்தாதியில, தவறாமல் பாடுங்கள், உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டு போவான். நடக்கலன்னு சொன்னா அந்த தமிழ் போய், நான் போய், ஜோதிடம் போய் அப்படின்னார். 4 வரி போனேன், எடுத்தேன் அந்த பாட்டை. அந்த 68வது பாடல் இருக்கு இல்லையா, அதை நான் பாட தொடங்கினேன். டெய்லி ஒரு முறை தான், அப்புறம் ஒரு முறைங்கிறத 2 முறை 3 முறை, அப்புறம் இது ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இருக்குமே, முதல்ல இருந்து சொல்லுவோமே. அப்புறம் அது என்ன பிடிச்சுட்டு, அந்த தமிழ் என்னை கவ்வி கொண்டது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எப்போ ஓய்வு கிடைச்சாலும் சரி எடுத்துட்டு நான் என்ன பெட்டரா மாத்தின்றுவேன். எனக்குள்ள அவருடைய ஆவி பூந்துன்றும். அப்படியே ரொம்ப அழகா நான் அந்த கோயில் முன்னாடி நிற்கிற மாதிரி, அம்பாளைய முன்னாடி நின்று தலையை ஆட்டிட்டு கேட்கிற மாதிரி பாவனை. அதான் பக்தி.